கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் என்னை வருமாறு ஒரு தகவல் அறிக்கையினை கொக்கட்டிச்சோலை போலீசார் எனது வீட்டிலே கொண்டு கையளித்திருந்தார்கள். கடந்த நேற்று முன்தினம்தான் என்னை வருமாறு அவ்வாறான கடிதம் வந்திருந்தது. நான் அதிலே தீகதியை மாற்றி நாளை திங்கட்கிழமை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அந்த விசாரணைக்காக செல்ல இருக்கின்றேன். உண்மையிலே அதிலே அந்த கடிதத்திலே போடப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த வருடம் மாவீர தினம் இடம்பெற்று 2 நாட்களுக்கு பிற்பாடு 30ஆம் தேதி மௌனதீவிலே 2 போலீசார் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவலை எடுப்பதற்கான ஒரு விசாரணை என்றுதான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு முன்பு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மட்டக்களப்பிலே அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து அந்த விசாரணையை என்னிடம் எடுத்து சென்றிருந்தார்கள். உண்மையிலே இதில் வேடிக்கை என்னவென்றால், நான் தொடர்ச்சியாக மாவீர தின நிகழ்வுகளை முன்னின்று அல்லது ஏனைய பொதுமக்களுடன் சேர்ந்து நான் மாவீர தினங்களை நான் மாவடி முன்மாறி தூயிடும் இல்லத்திலே நான் தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கின்றேன். தாண்டியாடி இல்லங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். இந்த மாவீர தினம் சம்பவம் இடம்பெறுகின்ற அன்று காலையும் நான் அந்த இடத்தில் சென்று ஒரு 5-10 நிமிடம் இடத்தில் நின்று விட்டு நான் மாவடி முன்மாறி தூயிடும் இல்லத்துக்கு நான் நேரடியாக சென்று அந்த மாவீர தூயிடும் நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு நான் 7 மணி வரை நான் அந்த மாவடி முன்மாறி தூயிடும் இல்லத்திலே நான் வந்திருந்தேன். ஆனால் என்னிடம் அங்கே ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், அந்த மௌனதீவு போலீசார் சம்பந்தமாக சில தகவல்களை அறியப்பட வேண்டும் என்று என்னிடம் கூறியிருந்தார்கள். அதிலே குறிப்பாக எனது வாகனத்திலே நீங்கள் உங்களுடன் யார் யார் என்று சென்றிருந்தார்கள் என்ற கேள்வியை கேட்டிருந்தார்கள். உண்மையிலே நான் அன்று காலையிலே இந்த வாகனத்திலே எவரையும் கொண்டு செல்லவில்லை. அதை நான் அவரிடம் கூறியிருந்தேன். ஆனால் இப்பொழுது திடீரென்று திரும்பவும் அது சம்பந்தமான ஒரு விசாரணைக்காக வர வேண்டும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அது எந்த விசாரணை என்பது எங்களுக்கு தெரியாது. நான் எனது வளமையாக எங்கள் சட்டத்தரணி ஆகியக்கூடிய எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய தவராச ஐயாவுடன் தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை கூறியிருக்கின்றேன். அவர் அங்கே சென்று என்ன விதமான விசாரணை செய்கின்றார்கள் என்ற விடயத்தை எடுத்து தனக்கு அறிவிக்குமாறு கூறியிருந்தார். மேலதிக தகவல்கள் நாளை அங்கு சென்ற பிற்பாடுதான் எனக்கு இந்த விசாரணை என்ன என்பதை நான் அறிய இருக்கின்றேன். ஆனால் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற காலப்பகுதியிலே நான் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவில் கூட 4 தடவைகள் நான் விசாரணைக்கு உட்பட்டிருந்தேன். அதைவிட இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் கூட 2 தடவை நான் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே நான் விசாரணைக்கு சென்றிருக்கின்றேன். இத்துடன் இப்போ 7 தடவை அங்கு நான் செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கின்றது. உண்மையிலே என்னை பொறுத்த மட்டும் நான் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒருவனாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அதே பணியை செய்து வருவதுதான் நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக செய்து வருகின்றேன். ஆனால் ஏன் இவ்வாறான விசாரணைகளை இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் இதை ஏன் செய்கின்றார்கள் என்ற வினாவை நான் பொதுமக்கள் மத்தியில் தான் நான் அதை விட வேண்டியிருக்கின்றது. சுமார் 1000 பௌத்த பிக்குகள் காவியுடைகளை களைந்து விடுவதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த பிக்குகளை பாதுகாப்பதற்கான திட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என